ஃபாதர், வணக்கம் ஃபாதர். ராஜகோபாலுக்கு லெட்டர் வந்திருக்கு ஃபாதர். என்ன ஃபாதர்? மறுபடியும் ராஜகோபாலுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. ஊட்டியில சினிமா தியேட்டர்ல மேனேஜர் வேலையா. அவன் ஃப்ரெண்டு வேலை அமைச்சிருக்கான். நானும் எத்தனையோ தபால் தந்தி எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா ராஜகோபால் வேலைக்கு போற மாதிரியே தெரியல ஃபாதர். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறானே. எனக்கு என்ன குடும்பமா இருக்கு, நான் யாருக்காக சம்பாதிக்கணுங்கிறான். அவன் பிறப்பால் இந்துவா இருந்தாலும் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் செல்லப்பில்லை அவன். இப்ப ராஜகோபால் எங்க ஃபாதர்? நாளைக்கு கிறிஸ்துமஸ் இல்லையா, குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு எங்க வெளியே போயிருப்பான். அகோஜயம், அகோஜயம். வெல்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சகலகலா வல்லவன் யார் என்று கேட்டால் ஜோசப் தாமஸ் அவர்கள் அருமையாக ஈன்றெடுத்த அருமை புதல்வி ரோசியின் பெயரால் கொடுக்கும் வாழ்த்தாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அம்மா என்ன விட்டுருங்கம்மா, அம்மா எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா, அம்மா விட்டுருங்கம்மா, அம்மா என்ன விட்டுருங்கம்மா. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. போடா இங்க, இனிமே இருந்து என்ன பிரயோஜனம்? சாவு போக தண்ணி என்கடா. ஏமா 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 குழந்தை போய் விடு. ஏமா குழந்தை கிடமா அப்படி வராதீங்க. குழந்தை கிடமா தரமா. ஏமா நல்ல நாள் அது இப்படியே செய்வாங்க. என்னமா மாட்டிப்பா. இன்னும் வாங்க ஃபாதர், அங்க பாருங்க ஃபாதர். ஃபாதர் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபாதர். நீங்க கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். மீரி, நீயா? மேரியா? உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? அப்புறம் என்ன, எது குழந்தையோட தற்கொலை பண்ண போனாங்கன்னு கேளுங்க. பெரிய நல்லதங்கால் நினைப்பு. ஜீசஸ் பிறந்த நாளாச்சே பார்த்தேன், இல்லாட்டி அங்கேயே ஓங்கி நாள் அப்பா இருப்பேன். குழந்தைங்களை கொடுற அளவுக்கு உனக்கு என்னமா கஷ்டம்? அல்பாயத்துல என் புருஷன் போனதுக்கு அப்புறம் தீப்பெட்டி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து இதுங்களை கரை சேர்க்கறதுக்காக நான் கஷ்டப்பட்டதும், அங்க நடந்த தீ விபத்துல என் கண்ணு போனதும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒரு புண்ணியவதி இறந்து தானமா கொடுத்த கண்ணு இந்த குருடிக்கு வச்சு பார்வையை கொடுத்து என் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச தெய்வம் நீங்க. என் மூத்த பொண்ணு ஜெனிஃபரை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நீங்க அவளுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க குடும்ப கஷ்டமெல்லாம் போயிடும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா ஃபாதர். அவ ஒத்தனை காதலிச்சு அவன் கூட ஓடி போயிட்டா. அவளையே நம்பி இருந்த என் குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. மூத்தவ செஞ்சுட்டு போன அசிங்கத்தை மத்தவங்க குத்தி காட்டி பேசி இவங்களை கொல்றதை விட நானே கொண்டுலான்னு முடிவு பண்ண ஃபாதர். இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத விட நான் குருடியாவே இருந்திருக்கலாம். ஐயோ என்ன ஃபாதர் இது, கண்ணகிரன்னு ஓப்பனிங்லயே ஓவர் சென்டிமெண்டா பேசுறாங்க. ராஜகோபால், இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீ அடிக்கடி சொல்லுவே, நான் பிறந்து கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னாலே எங்க அம்மா கண்ணு முடிட்டாங்கன்னு. உங்க அம்மா கண்ணு முடியலப்பா, ஒன்னே இந்த உலகத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கண்ணை தானமா கொடுத்தாங்களே, அந்த கண்ணு தான் இந்த அம்மாவுக்கு பார்வையா இருக்கு. ஏமா, எங்க அம்மா உங்களுக்கு கண்தானம் பண்ணது நீங்க இந்த உலகத்தை பாக்குறதுக்காக. அத போய் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இந்த குழந்தைகளுக்கு அண்ணனா இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன். இனிமே இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு காலையில வந்து இன்டர்வியூ லெட்டர் கொடுங்க ஃபாதர். நாளைக்கே நான் ஊட்டிக்கு போறேன். நோ டென்ஷன் பாஸ், நம்ம திட்டப்படி நான் தயாரா இருக்கேன். ஓவர். ஓகே பாஸ். சும்மா எல்லாத்துக்கும் ஓகே போடாத. எப்படி பணத்தை அடிக்கிறோம்? கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வருது. போலீஸை பத்தி எந்த பயமும் வேணாம். கரெக்டா எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல அசம்பிள் ஆயிடும். ஆள் எப்படி இருப்பான்? ஏதோ அடையாளம் இருக்கா? சினிமா நடிகர் சத்யராஜ் மாதிரி இருப்பான். ஓஹோ. மீசை மட்டும் இருக்காது. அதோ பஸ் வந்துருச்சு. நம்ம போட்ட திட்டப்படி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மீசியே இல்லாம வருவான்னு சொன்னீங்க, மீசியோட வந்திருக்கான். நான் தான் சொன்னேன்ல சினிமா நடிகர் சத்யராஜ் மாதிரின்னு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கெட்டப்ல தான் வருவான். ஆளு அவனே தான். நம்ம ஆளுகளை கொஞ்சம் அனுப்பு. வராங்க. வாங்க. அப்போ நம்ம போய் தப்பிச்சது. அந்த பையன் ஒண்ணுமே இல்லடா, வெறும் அட்ரஸ் தான் இருக்கு.
கத்தி எடுத்துட்டு நீ ஏன்டா போலீஸ் கூப்பிடுற? முறைக்காதடா, ஃபைட் போடுறோம். கொள்ளையடிச்சு கோடீஸ்வரர் ஆகலாம்னு நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சே. அப்படி நம்ம ஊருக்கு புதுசு, பட்ட பகல்ல இந்த லோக்கல் ரவுடிக்கு வேற நம்ம பைய புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க. இதுல வேற ஒரு 2 கோடி இருக்குது. 2 கோடியா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? ஹாட் ட்ரிங்க்ஸா கூல் ட்ரிங்க்ஸா? ரெண்டுக்கு நடுவுல ஏதாச்சும் வெறுப்பா குடுக்குறியா? முதல்ல இங்க நடந்த டேமேஜுக்கு 25,000 ரூபாய் எடுத்து வை. பாருங்க, இதுல ராணிகோல்டு, அஸ்ஸாம், திரிபுரா, பஞ்சாப், பங்களாதேஷ், பாகிஸ்தான், சுவிட்சர்லாந்து எல்லாம் இருக்குது. இதுல வந்து உளுந்த ஒரு 2 கோடிக்கு மேல உழுவுங்க. அதுல 25,000 ரூபாய் நீங்க எடுத்துங்க. மீதி 1.25 கோடிக்கு மேல யூ கீப் தி சேஞ்சுங்க. ஷட் அப். நான் பணத்தை கேட்டா நீ லாட்டரி சீட் எடுத்து நீட்டுறியா? ஒழுங்கா 25,000 ரூபாய் எண்ணி பை. பணமா? நான் சம்பாதிக்கிறதா இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தேன். சண்டேனா ஒரு 4 டேபிள் சேர் உடையறதேன். ஏன் எதையும் இன்சூர் பண்ணலையாங்க? யோ, அவங்க யார் தெரியுமா? போலீஸ் கமிஷனரோட வைஃப். நீ ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ணல, கம்பி என்ன வேண்டி வரும், ஜாக்கிரதை. இந்த பொட்டு பொட்டா போட்ட புடவை கட்டின அக்கா தான் கமிஷனரோட கிண்டாச்சிங்களா, பொண்டாட்டிங்களா? போலீஸ் டங் ஸ்லிப் ஆகுதுங்க. அவங்கள பார்த்தாங்க இந்த ஜீன்ஸ் படத்துல டான்ஸ் ஆடுவாங்களங்க. ஐஸ்வர்யான்னு சொல்லி ஐஸ் வைக்க பாக்குறியா? இல்லைங்க. லக்ஷ்மியா? இல்லைங்க. வேற யாரு? அந்த ஒரு எலும்பு கூட டான்ஸ் ஆடும் இல்லைங்க, அதே நம்ம கொஞ்சம் லொல்லு ஜாஸ்திங்க. அது வந்து சமாதானமா போயிடலாங்களா? இப்போ இது ஹோட்டல்னு வச்சுங்களேன், தினம் மாவாட்டி அந்த 25,000 ரூபாய கழிச்சிருவேன். இங்க என்ன வேலை செய்யறதுன்னு, ஒரு வருஷத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தா இந்த கடனை அடைச்சிடலாம். இல்ல உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ள வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. வாட்ச்மேனா? டேய் வேலு, பெரிய வேலை கிடைக்கணும் உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்தேன்டா. கடைசியில என்ன வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்களேடா. 10 ரூபா 100 ரூபா 10 ரூபா 100 ரூபா டிக்கெட் 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 10 ரூபா டிக்கெட் 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 டிக்கெட். பாப்பா டிக்கெட் வேணுமாடா? யோ, டிக்கெட் வாங்கு, டிக்கெட் வாங்கு. இருக்காதீங்க, எங்கிட்ட குடும்பத்தையே வழங்குறோம். கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறப்ப அடிச்சுக்காதீங்களா? பிரபுல்லா டிக்கெட் வாங்கி தர்றேன் சாமா. ஒரு 6 டிக்கெட் கொடுங்க சாமா. டிக்கெட்டுக்கு தேவை உங்ககிட்ட காசு இருக்குதா? இந்த ஊசி மணி பாசி மணி எல்லாம் கொடுக்க கூடாது. காசு எல்லாம் சினிமாக்கு வருவாங்களா சாமா? சாமா குழந்தைங்க என்ன பிச்சு உதறதுங்க சாமா. ஏன்னா சாமி படத்துல நரி வருதுங்களா சாமா? 2 நரி வருது, கூடவே துணைக்கு ஒரு நாயும் வருது. அதான் சாமி குழந்தைகள படம் பார்க்க நம்மள பிச்சு உதறாங்க சாமா. டிக்கெட் ஆன வளங்க சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபா ஆளுமில்ல சாமா. 5 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கு வித்தாதான் பிளாக். 5 ரூபா டிக்கெட் 1 ரூபாய்க்கு வித்தா படம் ஊத்திக்கிச்சுன்னு அர்த்தம். பிளாக்ல டிக்கெட் வந்தா போலீஸ் போட்டுக்காத சாமா. நான் ஏன் மாட்டேன்? என் முதலாளி பெருமாள் சாமி தான் மாட்டுவான். உன் முதலாளி அவ்வளவு மோசமா சாமா? மூதேவி மேனேஜர் ப்ரமோஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறேன். ரொம்ப மோசமா சாமா. நாஸ்டி பெகர். சரிங்க சாமா, வேற சொல்லுங்க சாமா. செக் போட்டு கொடுத்துறேன் சாமா. செக்கா? ஆமா சாமா. நீ பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சிருக்கியா? 5 பேங்க்ல வச்சிருக்க சாமா. வேற வேற பாருல. 5 பேங்க்ல வேற வேற பேர்லையா? யோ, நீ மாறு வேஸ்ட்ல வந்திருக்க மாஜி மந்திரியா? சாமா, நம்ம நாயன் சொல்லுங்க சாமா, பேயன் சொல்லுங்க சாமா. ஆனா மந்திரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க சாமா. நம்மளாம் உழைச்சு சாப்பிட சாதிங்க சாமா. ஓ, மாஜி மந்திரினா அவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றீங்க? என்னங்க சாமா, நம்மளாம் ஜெயில் வாசல் போய் பிச்சை கூட இருக்க மாட்டோம் சாமா. சரி, என்னைய பெருமாள் சாமியின் கையெழுத்து போடுற? முதலாளி இல்லடே, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு முண்டா செட்டிட்டு வந்தா இல்ல யாரும் உனக்கு அடையாது இல்லையா? அதுவும் முதலாளி, தமிழ் சினிமா தியேட்டர்ல வேலை செய்யறேன்னா அதே டெக்னிக்ல வந்துட்டேன். ஏண்டா உனக்கு கவுண்டர்ல உட்கார்ந்து ஒழுங்கா டிக்கெட் வைக்க சொன்னா வெளியில நின்னு பிளாக்ல வித்துட்டு இருக்கியா? இல்ல முதலாளி, இந்த பிளாக்ல டிக்கெட் வித்தாதான் படத்துக்கு ஒரு மரியாதை. அதெல்லாம் ஒரு டெக்னிக். உன் டெக்னிக் எங்களுக்கு தெரியும்டா. டேய், நீ எல்லாம் பால்ல வெண்ணெய் எடுக்கிறவன், நான் பச்சை தண்ணியில வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி விக்கிறவன் தெரியுமா? உன்னுடைய ஒழுக்கத்துக்கு மேனேஜர் போஸ்ட் வேற வேணுமா? உன்னை எல்லாம் அதாவது பேசிடுவேன், கட் பண்ணிடுவாங்க. உனக்காகவே புது மேனேஜர் போட போறேன். போ, மரியாதையா போய் அந்த கேட்ல உட்காரு. அங்க உட்காந்து டிக்கெட் விக்கணுமா? வாட்ச்மேன் வேலை பாரு, போடா. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை பிச்சைக்கார வேலை தான், போய் பாரு. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப. குட் மார்னிங் மேடம். உங்களுக்கு வேல் தெரியுங்களா? ஐயோ, நீ ஏன் சத்தமா கேக்குற? நானே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம இந்த வேலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க
பாரு. யார்கிட்ட சொல்லிடாத, இத வச்சுக்கோ. மேடம் உங்க பேர் என்னங்க? கண்ணகி. ஐயோ பேரை மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க, மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஓகே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும். என்ன லஞ்சமா? உன்னை வாசல்ல காவலுக்கு நிக்க வச்சா லஞ்சமா வாங்கிட்டு இருக்க? ஓகே, ஒரு 20,000ல 500 ரூபாய் குறைஞ்சது. லாக்கர் ரொம்ப நல்லா இருக்குங்க. யோ, உனக்கு ஏத்த ரொம்ப ஜாஸ்தி தான். என்ன பண்றது, சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படித்தான். இப்ப என்ன பண்ணலாம், பிடிக்கலான்னு சொல்லி வேலையை விட்டு போயிடுறேன். விட்டாதானே நீ போவ. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. என்ன? அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குளிருக்கு ஒரு குவார்டர் வாங்கி அடிச்சுட்டு முனியாண்டி விலாஸ்ல போய் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டு வந்துடுறேன். ஏற்கனவே நீ பட்ட கடனுக்கு இங்க 1 வருஷம் வேலை பார்த்தாக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா போனஸ் வேறயா? உனக்கு டெய்லி டீயும் பன்னு மட்டும்தான். நாங்க எல்லாம் குளிக்க போறோம். உள்ள எந்த ஆம்பளை வராம பாத்துக்கோ. வாங்கடி. அப்படியே வந்தாலும் ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருவேன். அவனே உங்க துணிமணியெல்லாம் தூக்கிட்டு போறேன். இனிமே நீங்க கமிஷனர் பொண்டாட்டிகிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இல்ல இன்டர்போல்ல சொன்னாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஏண்டே சிங்கிள் குவார்டர் சிங்கிள் பிரியாணி கேட்டதுக்கு டபுள் பாஜி வேலை பண்ணீங்களே, இப்ப சிங்கிள் பீஸோட சிங்கி அடிங்க. ஏய், அதனால புடிங்கடி. இன்னைக்கு நான் தான் போனியா? ஒரு வாழைப்பழம் கொடு. பழம் எவ்வளோ? 1 2 ரூபாங்க. 2 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. 1 ரூபாய்க்கு வருமா? வராதுங்க. வராதா? வந்துச்சே. ஐயோ, என் தண்ணி, என் தண்ணி. டாய் டாய் நில்றா டேய். அட பாவி டாய், சொந்த பணத்துல வாங்கின வண்டிடா. ஐயோ தண்ணியை நடவண்டி ஆகிட்டியாடா டேய். டாய் நில்றா. ஐயோ டாய் டாய் நில்றா. போலீஸ். ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஐயா என்னையா? என்னோட தண்ணி ஒருத்த தள்ளிட்டு வர்றான். என்னது தண்ணியா? என்னன்னு ஸ்கூட்டர். ஓ, இந்த வாழ்த்து திருவாசக ஏரியாவுல ஒருத்த வண்டியை திருட்டு போறானா? தெரியாது சார், மூச்சு இறக்குது. உன்னை எல்லாமே என் டிரைவர் சொல்ற பின்னால ஏறி கமான் சார். வரட்டுங்க சார், வண்டியை வரட்டுங்க. அப்பா என்ன தூள் ஸ்பீடுப்பா நம்ம வண்டி. கமான். நிறுத்துங்க. மச்சி ஹோல்டன். கைட டிரைவர் ராஜகோபால். ராஜகோபால் எப்படி இருக்க? ஊட்டிக்கு வந்துட்டு எப்படா பார்க்க இருந்தேன். உன்னை பாக்குறது நான் வந்துருக்கேன். சொல்றேங்க உன்னோட ஸ்கூட்டர் தெரிஞ்சதான் நான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் எடுத்துட்டு போற எனக்கும் தெரியும். ஐயோ அப்புறம் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டு வந்தேன்? அது தூரக்க லாங் ஷாட்ல பார்க்கும்போது யாரோமா இருந்தது. கிட்ட வந்து க்ளோஸ் அப் பார்த்தா நீடா. என்ன இருக்கீங்களா நீங்க? என்னங்கடா க்ளோஸ் அப் லாங் ஷாட் டெக்னிக்கலா பேசி புருடா விடுறீங்களா? டேய் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். இப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன். நான் தான் கேஸே கொடுக்கலையே சார். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம், கண்டுக்காம விடுவீங்களா? அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஐஜி கிட்ட சொல்லிடுவேன். என்னது ஐஜி தெரியுமா? ஏன் ஐஜி தெரியாதா? காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு உலக ஒரு இந்தியா அப்படியே சுத்திட்டு அரெஸ்ட் தம் அப்படின்னு சொல்லி ரூம்லயே இருப்பாரு அவர் தானே? சுத்தம் சார். ஐஜிக்கு உறவுக்காரன் சொல்ற ஒரு சல்யூட் கிடையாதா? எல்லாம் என் நேரம். ஊட்டிக்கு வந்த அது ஒரு பெரிய உட்கார சொல்றேன். நான் ஓட்டுறேன், என் வண்டி தானே அது. சரி ஓடு. ராஜகோபால், நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கிட்னியே திருடி வித்துற இந்த காலத்துல உங்க அம்மா தன்னோட கண்ணையே தானமா கொடுத்து இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ற. ரொம்ப வித்தியாசமான ஆள் தான். அப்புறம் இந்த வேலை கிடைக்கிறதுல உனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்டா வேற யாரையாவது பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளவு சுலபமா என் முதலாளி யாருக்கா வேலை கொடுத்துருவானா? மிலிட்டரியில கூட ஈஸியா வேலைக்கு சேர்ந்துடலாம். என் முதலாளி கிட்ட நடக்காது, குடஞ்சி எடுத்துருவான். எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி நான் மேனேஜர் ஆண்டா. அப்பதான் என்ன நம்பி இருக்கிற குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். ஆறுமுகம். ஆறுமுகம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் சார். வாடா ஆறுமுகம். என்னடா லுப்புற? உட்கார்ற. ஏனுங்க தம்பி, இன்டர்வியூக்கு வந்த உங்களை வாடா போடான்னு மரியாதை எல்லாம் கூப்பிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லைங்களா? சார், நீங்க முதலாளி, நான் மேனேஜர். போடா வாடா மட்டும் இல்ல, போடா வெண்ண, கிழிஞ்சு போன தொன்ன, நாயே, நடுத்தரு பேய, இஷ்டத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கட்டை எல்லாத்தையும் தாங்கு சார். முதலாளி, இவனுக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாது போல் இருக்கு. ஒரு 10 மார்க் கம்மியா போட்டுக்க. மிஸ்டர் ஆறுமுகம். எஸ் சார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கொஸ்டின் கேட்க போறேன். கேளுங்க சார். குட்டினா என்ன? குட்டியா? ஆமாப்பா, குட்டி. சார், குட்டினா நெய் மாதிரி இருக்கிற பிகரை தான், அதாவது பொண்ணத்தான் குட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க சார். வெளியே போடா. குட்டினா என்னன்னு கேட்டோன்னே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கழுதை குட்டி, ஒரு மொசக்குட்டி, இதுல ஏதாவது ஒரு சொல்லாமல. நான் தெய்வமா கும்பிட்ற தாய் குளத்து போய் குட்டிங்கிற. என் ஃபேக்டரியில் எத்தனை லேடிஸ் வேலை செய்யறாங்க தெரியுமா? என் தியேட்டருக்கு எத்தனை லேடிஸ் வர்றாங்க தெரியுமா? யாராவது ஒருத்தி வாடி குட்டி நீ கைப்பிடிச்சு எடுத்தீங்கன்னா என்ன சொல்றேன்? கண்டிப்பா கைப்பிடிச்சு. அப்புறம் நான் அனுப்பு. போடா. குமார், குமார். அந்த ஆள் எப்படி எல்லாம் லொல்லு பண்ண ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அடிச்சு தூள் கலப்பிடு. திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வர்றாருன்னு வச்சுங்க. போங்க சார். ஆனா வர மாட்டாருப்பா, ஒரு தமாஷ் தான். வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு.
கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீ உருப்படாம போயிருவ, நீ நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிரும்னா அதுல நீ எதை கேட்ப? கம்பெனி தான் நல்லா இருக்கணும் கேட்பேன் சார். அப்ப நீ உருப்படாம போயிருவியே. உருப்படாத மேனேஜர் வச்சு நான் என்ன சூசைடா பண்ணிக்கிறது? அனுப்புடா. ஐயோ 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 ஐயோ, இது வேணுமா லெதர் ஷூ? ராஜகோபால், ராஜகோபால். பாட்டா ராஜகோபால். ஏய் என்னடா லுக்குற? உட்கார்றா. நீ யாருன்னு சொல்லவே இல்லையாடா? நீ பாட்டு உட்கார, நான் எப்படா உட்காருது? அட இவர் தாங்க முதலாளி. சார் அது சொன்னா தானே சார் தெரியும். ஏன்னா எனக்கு சுயமரியாதை கொஞ்சம் ஜாஸ்தி. கோவம் வந்து டக்குன்னு தூக்கி போட்டு முடிச்சு போடுவேன். ஏன்னா கேரக்டர் எப்படி? சரி ஆனதா இப்ப உட்காருங்க, இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். சும்மா பாக்குறீங்க, உட்காருங்க. டக்குனு முதலாளி 10 மார்க் ஜாஸ்தியாவும் போட்டேன். போட்டியா? சரி மிஸ்டர் ராஜகோபால், உங்ககிட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அதாவதுங்க குட்டின்னா என்னங்க? குட்டினா பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி, டைனாசர் குட்டி, நாய்க்குட்டி, கரடி குட்டி. அது என்னது கரடி குட்டி மட்டும் என்ன பார்த்து சொன்னேன்? இன்னும் தெரியல, டக்குன்னு ஞாபகம் வந்தது. போதும்பா போதும். வெட்டினரி டாக்டர் மாதிரி வெரைட்டியா குட்டிகளை சொல்லிட்டேன். பட் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. குட்டின்னு சொன்ன உடனே உங்க வயசு பசங்களுக்கு அழகான பொண்ணு தானே ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் ராஜகோபால் இருங்க, என்ன பசங்க கோச்சு போறீங்க? பின்ன என்ன சார், தெய்வமா மதிக்க வேண்டிய பொம்பளைகளை போய் குட்டின்னு சொல்றீங்க? உங்க எஸ்டேட்ல எத்தனை பொம்பளை வேலை பாக்குறாங்க? உங்க தியேட்டருக்கு எத்தனை பொம்பளை படம் பார்க்க வராங்க? அவங்க எல்லாம் குட்டியா? ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக இப்படி கேள்வி கேட்டேன், அதுக்காக கோச் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காருங்க. சாரி சொல்லுங்க. சாரி. சொல்றோம். மிஸ்டர் ராஜகோபால், இப்போ கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வர்றாரு. வர்றாருன்னு வச்சுங்களேன். வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கம்பெனி உருப்படாம போயிடும், கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நீங்க உருப்படாம போயிருவீங்க. இதுல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து சார், நான் நல்லா இருக்கணும் தான் வரம் கேட்பேன் சார். அதுக்காக கம்பெனி உருப்படாம போகணுங்கிறியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன நான் நல்லா இருக்கிறோம்னு வரம் கேட்பேன்னு சொன்னேன். நான் வேற இந்த கம்பெனி வேறையா சார்? என்னை கம்பெனி பிரிச்சு பேசாதீங்க சார். நடிப்பு வேற சிவாஜி வேறையா சார்? மியூசிக் வேற இளையராஜா வேறையா சார்? பர்சனாலிட்டி வேற எம்ஜிஆர் வேறையா சார்? டாடி வேற நீங்க வேறையா சார்? அல்வா வேற நீ வேறையா? இல்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கியா? போட்டு போட்டு நல்லா மார்க் போட்டு போட்டியா போடு. அப்புறம் சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார். பாஸ் ஆயிட்டே இருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். சொதப்பிட்டியாப்பா? என் கம்பெனில கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வேலை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீ தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டியே, ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. சார் எனக்கு வந்து சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்னப்பா இது, இப்பதான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், உடனே ஆயிடுச்சுன்னு சொல்றிய? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், நான் ஆகாத மாதிரி சார். ஏன்னா என் பொண்டாட்டி தெரு தெருவ சுத்துருவ சார். ஐயே கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கே. ஐயோ அப்படி இல்ல சார், அவ பத்திரிதா. அவ வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற பொம்பளை போஸ்ட் உமன். நான் இங்க, அவன் மெட்ராஸ்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கு பேர் கல்யாணமா சார்? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா சார்? உங்க ஸ்டோரி கேட்டா எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே பிரிஞ்சிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட். என்னடா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒண்ணே எனக்கு சாட்டிஸ்பாக்சன். யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். பூஜா, எதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி அடைறீங்க? உங்க பொண்ணு உங்கள மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், வேற மாதிரி இருக்குது, அதனால ஷாக்கு. இவர்தான் தியேட்டர் புது மேனேஜர் ராஜகோபால். என் பொண்ணு மத்த பணக்கார பொண்ணுங்க மாதிரி இந்த டிஸ்கோ கிளப், அது என்னமா அது பியூட்டி பார்லர், அங்கெல்லாம் போகாது. எப்பவும் வீட்லயே தான் இருக்கும், வெளியவே போகாது. அப்படி வெளியில போச்சுன்னு வையே, சோசியல் சர்வீஸ் தான் போகும். வீட்டுல இருக்கிற நேரம் போறான், ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டு வந்து இப்படி பரதநாட்டியம் ஆடும், சாமி கும்பிடும். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான பொண்ணு. பார்த்தாலே தெரியுதுங்க உங்க பொண்ணு பெரிய பியூட்டி பார்லர்னு. பியூட்டி பார்லரா? கொஞ்சம் அழகா இருந்தா பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தா பியூட்டி பார்லர். அம்மா பூஜா, நாளையில இருந்து பரதநாட்டியத்தெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க. ஏன்னா நம்ம மேனேஜர் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தங்க போறாரு. எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க வேணா மேனேஜருக்கு வேற இடத்த வாடகை பிடிச்சு கொடுங்க. வாடகைக்கா? என்னமா நீ? ஏப்பா பெருமாள் சாமி மேனேஜர் நான் விளையாட்டா? நீ வாடகைக்கு இருந்தீங்கன்னா என் பிரிசிஷன் நல்லா இருக்கு. நீ இங்கே தங்குப்பா. சரி. அப்புறம் இது பாரு, என்னுடைய எஸ்டேட், தியேட்டர், ஃபேக்டரி, வீடு, பொண்ணு எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணணும். பொண்ணையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமா, பர்சனல் மேனேஜர் விளையாட்டா? எல்லாத்தையும் தான் மெயின்டைன் பண்ணணும். இது வருமா, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிக்க. பா, நீ என் பொண்ணை நல்லா டீல் பண்ணணும். அதெல்லாம் நல்லா டீல் பண்ணுவான்.
நீ இன்னைக்கு தான் வரைய பாத்துருக்க இன்னும் ரொம்ப நாள் பழகுற மாதிரி பேசுறியா? அது ஒரு ஊகம் தான், இந்த அமைப்புக்கு அப்படி வரும்னு சொன்னேன். முதலாளி உங்களுக்கு இந்த பரதநாட்டியத்துல ஏதாச்சும் டேஸ்ட் இருக்குங்களா? டேஸ்டா? பிளட்டுப்பா. ஓஹோ, பரம்பரையா நாங்க இந்த பரதநாட்டிலே வளர்ந்தவங்களாச்சே. எங்க பாட்டி இருக்கு, தன்னுடைய 95வது வயசுல பரதநாட்டியம் ஆடும் போதே ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்க. ரொம்ப சிறு வயசா இருக்கு. வயசு ஸ்டேஜ்லயே இருந்தாங்கப்பா. நீ என்னுடைய பரதநாட்டியத்தை பாரியா? டோன்ட் வரி. நட்டு வாங்க, ரெடி பண்ணுங்க. சரிங்க ஐயா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முட்டி வலிக்கும் நினைக்கிறேன். போயிடு சார். இல்ல வயசு அண்ணன் ஆரம்பிச்சா எதையும் நிறுத்த மாட்டாங்க. ஹை பப் ஸ்லீவ்ஸ். நீ உங்க அப்பன்ஸ் கிட்ட ஏன் சமாச்சாரத்தை சொன்னேன்னு வச்சுக்க, நான் உன் சமாச்சாரத்தை சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. உன்னை ஒரே நாள ஓடடு விரட்டல. என் பேரு பூஜா இல்ல.